இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் 10/12/2025 டிசம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:19 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி இரவு 7:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் காலை 8:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்திற்கு உகந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய பணிகளை விரைந்து ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இன்றைய நாளை இனிமையான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். தொழிலுக்கு சில எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சில திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. அலுவலகத்துல புதியதாக வேலைகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று உறவினர்களிடத்துல புரிந்துணர்வின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல தாமதங்களும் ஏற்படலாம். பொறுப்புகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு வேலைகளை முடிப்பதும் நல்லது. அவசியமான நேரத்துல அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. பண விஷயங்கள்ல நிதானமாகவும் இருங்க. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். நம்பிக்கையுடனும் எதையும் செய்ய தொடங்குவதும் நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. தொழில் தொடர்பாக சில ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை புதிய பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களுடைய குடும்பத்துல நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சமூகத்துல அந்தஸ்தும் அதிகரிக்கும். உங்களுக்கான புகழும் கௌரவமும் வந்து சேரும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்த பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத சிலருடைய அறிமுகங்களும் இருக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். மனதளவுல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் மேம்படும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும், தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும், சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன மன உளைச்சல்களும் இருக்கும், உங்களுடைய திறமைகளை சிறந்த முறையில பயன்படுத்துவதும் நல்லது, முன்னேற்றமும் உண்டாகும். பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும், திறமையாக பணியாற்றுவதும் நல்லது, சிறப்பாகவும் செயல்படுவீங்க. இன்றைய நாள்ல உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். தொடர்பாடல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும், ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும், வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும், தொழில்துறையில விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க, எதிர்பாராத லாபமும் இருக்கும், கையில பணமும் இருக்கும், நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும், தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று நேர்மையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க, உங்களுக்கான மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய போக்கு ஏதாவது மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். ஆடம்பர செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும், ஆனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவாகவும் இருக்கும். உரிய நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. இதனால சில சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த தனவரவும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களிடத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க, பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை முடிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இன்று திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். சிறிது கோபமாக பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பேச்சுவார்த்தைகளிலும் கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். காரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருந்தாலே போதும். விருப்பப்பட்ட இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவினால சம்பள உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழில்துறையில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று மேலதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தகவல் தொழில்நுட்ப துறையில மேன்மையும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபமும் உண்டாகும். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில பிரச்சனைகளும் தீரும். திட்டமிட்டு செய்யக்கூடிய சில முக்கியமான வேலைகள்ல சின்ன சின்ன சலிப்பும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல இனம் புரியாத சந்தேக உணர்வுகளும் ஏற்படலாம். நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மனைவியிடத்துல பேசுவது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற விதண்டாவாத பேச்சுக்களை இப்பொழுது பேசவும் வேண்டாம். அன்றன்ற கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல கணக்கு வழக்குகள்ல சின்ன சின்ன சுணக்க நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளினுடைய எதிர்காலம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சிக்கல்கள்ல ஒன்றும் தீரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்கள் இடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று தங்களுடைய வேலை மற்றும் வணிகம் தொடர்பாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இதனால அதிக நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பக்க பலமாகவும் இருப்பாங்க. இன்று உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தந்தையுடன் விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக இன்று வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் இனிமையான உறவினை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்லுறவும் ஏற்படும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நிதி உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. இன்று 1-2 விஷயங்கள்ல நீங்க நன்மை தீமை எது என்று கண்டறிந்து செயல்படுவதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல பொறுமையாகவும் இருங்க. சிக்கல்களும் நீங்கும். தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். இதனை கவனமாக களைவதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். சில செலவுகளும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை நுணுக்கமாக கண்காணிப்பதும் நல்லது. இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான பண பலத்துடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்று சொல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்கள் இடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும்.
வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு பயன் தருவதாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வணிக திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதற்காக புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சோம்பலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து முழு ஆதரவுகளும் இருக்கும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சிக்கனமாக செலவுகள் செய்து சேமிப்புகளை மேம்படுத்துவதும் நல்லது. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மாற்றமான சூழலும் இருக்கும். புதுவிதமான கனவுகளும் உருவாகும். உத்தியோகத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நீங்கள் தன்னம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. பணிகள்ல மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. சில தவறுகளை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். கவனமாக பணியாற்றினாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. என்று நடக்கும் சம்பவங்களை அதன் போக்கிலேயே நீங்க ஏற்றுக்கொள்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலுமே நீங்க கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. உங்கள் செலவுகளை கண்காணித்துக் கொண்டே இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சில அதிரடியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பதவி உயர்வு பணி மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முதலீடுகளும் செய்வீங்க. குறை கூறுபவர்களை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. சில சின்ன சின்ன பிரச்சனைகளினாலும் மனக்குழப்பத்துடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று தவணைகளை சரியான முறையில செலுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவதில் அக்கறையாகவும் இருங்க. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையிடத்தில் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்று சில சூழ்நிலைகளை சிறப்பாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இதற்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில சௌகரியங்களை உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நிதி நிலையம் வலுவாகவும் இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும்.
வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதர சகோதரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில மங்களகரமான நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன பழுதுகளை சரி செய்து விடுவீங்க. பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். தனிப்பட்ட கருத்துக்கள்ல கவனமாகவும் இருங்க. கடன் சார்ந்த சிக்கல்களும் குறையும். மறைமுக தடைகளை எல்லாமே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இன்று உங்கள் பிரியமானவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் இருப்பீங்க. அதற்கான வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. அவர்களுக்காக அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. இன்று மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதாக இருந்தால் உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுடைய வேலைகளை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துவதும் நல்லது. சில எதிர்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறைகள்ல எதிர்ப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். வேலை இடங்கள்ல கவனமாகவும் இருங்க. நிர்வாகத்தை பற்றி யாரிடத்திலும் புறம் பேசவும் வேண்டாம். வேலை உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. என்று மன அழுத்தங்களும் நீங்கும். நிலைமைகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசு வேலையில இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தன்னிச்சையாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து வரும் செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. செயல்பாடுகளினால சமூகத்துல உங்களுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டுப்பிடிப்பதும் நல்லது. அவர்களை புதிய படிப்புல சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. படிப்பு மற்றும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசு தொடர்பான வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. வேலை தொடர்பாக மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவையும் காணலாம். திட்டமிட்ட பணிகளும் கைகூடியும் வரும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். வியாபார போட்டிகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் மாற்றத்தினையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும்.
சகோதரர்களினால பணவரவும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சவாலான நாளாகவும் இருக்கும். சாதகமான பலன்களை பெறுவதற்கு கூடுதலான முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் இருக்குங்க. அவ்வப்பொழுது அமைதியின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காத வண்ணம் நீங்கள் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம். பணிகளை சிறந்த முறையில கையாள்வதும் நல்லது. திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல என்ற சுறுசுறுப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. மனதில புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். வேலையில சுறுசுறுப்பும் உற்சாகமும் உண்டாகும். உறவினர்களுடைய தன்மைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கமும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இன்று இறை வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. அதிரடி வாய்ப்புகளும் வந்து சேரும். தன தானியங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியாக திட்டமிட்டு தொழிலை விரிவுபடுத்துவதும் நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்கு பெரிய தொகையினை தருவதாக இருந்தால் உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது தாங்க. அதிகப்படியாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பனிப்போரும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில காரமான உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. உங்கள் துணையின் முழு ஆதரவுகளும் இருக்கும். சில இன்பமான செய்திகளும் வந்து சேரும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. நண்பர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வரவுக்கு ஏற்ப விரயங்களும் இருக்கும். சேமிப்பது சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். இழுபறியான பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல சாதகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையினால புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். நிறைவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையுங்க. இன்று நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உறுதியாகவும் செயல்படுவீங்க. இன்று எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகளை நல்ல முறையில் ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான வேலைகளை கூட இப்பொழுது எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல விதமாக பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நிதிநிலையை மேம்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இது மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். பணியிட மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று வியாபாரத்துல ஏற்றமும் இருக்கும். உங்களுடைய மனநிலையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கையில காசும் இருக்குங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பொருள் வரவும் இருக்கும். புதிய சிந்தனைகளின் மூலமாக பல வியாபாரத்தை மாற்றுவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக மன நிம்மதி இல்லாமலும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய போக்கு ஏதாவது சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். ஆன்லைன் வர்த்தகத்தை நீங்க கவனமாக பயன்படுத்துவதும் நல்லது. தொலைபேசியின் மூலமாக வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல அலட்சியத்தை காட்டாமல் செயல்படுவதும் நல்லது. என்ற சில நேரங்கள்ல மனம் அமைதி இல்லாமலும் இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியும் ஏற்படலாம். உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேலே எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முழு ஆதரவுகளும் இருக்கும். இன்று சில சுற்றுலா பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் வந்து சேரும். மாலை நேரத்தை பயணங்கள் செல்லக்கூடியதாக ஆக்கியும் கொள்வீங்க. பிடித்தமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. காணாமல் போன பொருட்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். என்று புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். இன்று பணிச்சுமையின் போது உடல் சோர்வும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய நண்பர்களுடைய தொடர்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணிகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் இணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய இல்ல வீட்டு விசேஷங்கள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உற்சாகத்துடனும் செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழில்ல முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. இன்று வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் இருக்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவுகளை அதிகரிப்பதற்கான புதிய வழிமுறைகளை கண்டறியவும் செய்வீங்க. அலுவலகத்துல நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று சில தாமதங்களும் ஏற்படத்தாங்க செய்யும்.
செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகளின் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளினால அவ்வப்பொழுது மன உளைச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகளையும் ஏற்படுத்தலாம். மிதமான வேகத்துல வண்டி வாகனங்கள்ல சென்று வருவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. எதிர்பாலினத்தவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. சற்று அலைச்சல்களும் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்க தங்க செய்யும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. வெளி வட்டாரத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல முக்கியமான வேலைகளை போராடி முடிக்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளும் இருக்கும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் துணையை சமாதானப்படுத்தவும் செய்வீங்க என்று சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலதிபர்களுக்கு இருந்து வந்த பண நெருக்கடிகளும் நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க என்று சில மாமன் வழி தரப்புல இருந்து நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில விரயங்களும் ஏற்படலாம். பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாகன பயணங்கள்ல மிதமாக சென்று வருவதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல வேகத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்க புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். வரவும் செலவும் இரண்டும் கலந்தே காணப்படுங்க. சில செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணிகள் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பொருள் வரவும் இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. அலுவலகத்துல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. சேமிப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மாலை நேரத்தை உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தையும் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியாகவும் செலவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சில முக்கியமானவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று உத்தியோகத்துல முடிவுகளும் எடுப்பீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று மற்றவர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலைப்பளுவின் காரணமாக சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒவ்வொரு முயற்சிகளையுமே நீங்க கவனமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று பிள்ளைகளுடைய திருமணம் குறித்து நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் நன்றாக தங்க இருக்கும். சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவினால சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறையில சாதகமான சூழலும் உண்டாகும். வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வ சேர்க்கைக்கான சிந்தனைகளும் இருக்கும். சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:36 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை கவனமாக கையாண்டாலே போதும். சின்ன சின்ன தவறுகளையும் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவுல அமைதியின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். இதுல மட்டும் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. என்று மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தொழில்துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல காணப்பட்ட சிக்கல்களும் நீங்கும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாறுபட்ட சிந்தனைகளின் மூலம் தொழில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். முயற்சிகளை நீங்க எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். அவசரப்பட்டு கோபமான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். இன்று எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனக்குழப்பத்தோடு இருந்து வந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அறிவுபூர்வமாகவும் செயல்படுவீங்க. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் கூடியும் வரலாம். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிரபலமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில மாற்றங்களும் ஏற்படும். பணி சார்ந்த முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல சுமூகமாக நடந்து கொள்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன வலிமையுடனும் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சாதகமாகவும் முடிக்கவும் செய்வீங்க. சிறந்த முறையில் திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. மகிழ்ச்சியுடன் உங்களுடைய வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். இருவருமே என்று அனுசரணையாகவும் பேசவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். தொழில நிதானமான போக்கும் தேவை. சில சாதகமான வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. அரசு வழியில உதவிகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். புதிய முதலீடுகள் செய்வதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால உடல் சோர்வும் ஏற்படலாம். இன்று பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய ஆலோசனையினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். அரசு வழியில எடுத்த காரியங்கள் ஆதரவாகவும் முடியும். வருமானத்தை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை நம்பி இருக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு நிதி உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுவரையில இருந்து வந்த சோர்வும் வசதியும் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. புதிய பாதை தென்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்கள் அல்லது நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டு வருவாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உழைப்பிற்கு உண்டான நல்ல வருமானமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலமாக ஆதாயமான போக்கும் காணப்படும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். சேமிப்பது தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல வேலைகளை துரிதமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.